Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Isha's Kitchen. இன்றைக்கு Isha's Kitchenல நீங்கள் பார்க்க போகிறது ஜஸ்ட் மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய ஈஸியான ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்கட் கேக். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். என் சேனலில் பார்க்குறது இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் கண்டினியூஸாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரெசிபிக்காக நான் ஒரு சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கிறேன். இந்த பிஸ்கட் பேக்கெட் 390 கிராம் அளவுடையது. இந்த ரெசிபிக்காக எனக்கு 280 கிராம் பிஸ்கட்ஸ் தான் தேவைப்படுது. அதை நான் அளந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீமையும் பிஸ்கட்டையும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். க்ரீம்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. பிஸ்கட்ஸை கையால் கொஞ்சமாக உடைச்சி விட்டு கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பிஸ்கட்ஸை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு க்ளீனான பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதில் நான் 250 ml சூடான பாலை காய்ச்சி எடுத்திருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரத்தை கிரீஸ் பண்ணி ஆயில் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் கலவையை இட போகிறேன். இதை நான் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 தொடக்கம் 30 நிமிடங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட்டுடைய க்ரீமோட கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். இதை நான் கேக்குக்கு ஃப்ரோஸ்டிங்காக சேர்த்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சாக்லேட் பிஸ்கட் கேக் ரெடி. கேக் வெந்திருக்குதா என்று பார்க்குறதுக்காக ஒரு டூத்பிக்கால் கேக்குக்கு நடுவில் குத்தி பார்க்க போகிறேன். குத்தி பார்த்தா அதில் கேக் ஒட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் கேக் பர்ஃபெக்டாக வெந்திருக்கின்ற அர்த்தம். இப்போ நான் கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ள போகிறேன். கேக் நல்லா சூடு ஆறினது. அதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற பிஸ்கட் க்ரீம் பேஸ்ட்டை வெட்டி வச்சிருக்கிற கேக்கில் ஒரு பீஸில் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்காக நான் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் பேலட் நைஃபும் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். வெட்டி வச்சிருக்கிற மற்ற கேக் பீஸுக்கும் மிச்சமாக இருக்கிற க்ரீமை அப்ளை பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் வச்சுக்கொள்ள போகிறேன். கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் சாக்லேட் கனாஷ் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதை நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கேக்குக்கு மேலால் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன்.
கேக்கை நான் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக 2 பிஸ்கட்டை கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதை நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கேக்கை சுற்றி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் ஒரு பிஸ்கட்டுக்கு நடுவில் டூத் பிக் குத்தி அதை கேக்குக்கு சைடாக குத்தி விட போகிறேன். ஒரே ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வச்சு ஈஸியான ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்கட் கேக் ரெடி. உங்களோட வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ண இயலும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட என் சேனலில் நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Isha.